7th செஞ்சுரியில் ஒரு பையன் அரபில் ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான். ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுது. அந்த பொண்ணு கிராஸ் ஆகும்போது ஃபேஸ் எல்லாம் சுத்தமாக தெரியல. அந்த பொண்ணு பர்தா போட்டு மூடி இருக்கு. அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் தெரியுது. இவனுக்கு கண்ணை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த பொண்ணு மேலே லவ் ஆகி அதில் நிறையா கவிதையெல்லாம் எழுதுறான், ட்ராயிங்லாம் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை கூட பைத்தியம் அப்படின்னு சொல்லி பைத்தியம்னு பேர் வைக்கிறாங்க. இது ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணுக்கும் தெரிய வருது. யார் இவன் நம்மளை நினச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சு அந்த ட்ராயிங்ஸு அந்த கவிதையெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. படித்து பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஓகே நம்ம மீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு லவ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்ன பண்ணுற எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் இவனும் பேசலான்ட்டு போகிறான். இவன் பேச போகும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து இல்லை நீ வந்து அவ்வளோ ரிச் கிடையாது, நீ ரிச் இல்லைனாலும் பரவாயில்ல, ஊர் ஃபுல்லாக பைத்தியம்னு பேர் வச்சிருக்கல, அதை மாற்றிட்டு வா, என் பொண்ணை உனக்கு கொடுக்கறத பற்றி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் நான் அந்த கவிதையை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ராஜா முன்னாடியெல்லாம் போய் அந்த பொண்ணை நினச்சே வந்து கவிதையை பாடிட்டு இருக்கான். யாராவது ஒத்துப்பாங்களா? ராஜா அவனை கிளம்பு தம்பின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற ஆப்ஷனே இல்லை, அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்குது. இவன் இந்த பொண்ணை நினச்சிட்டே ஊர் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு ஆப்போசிட் சைடில் இவன் கூடயும் வாழ முடியாமல், கல்யாணம் பண்ணிட்டு போனவர் கூடயும் நிம்மதியாக இல்லை முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் அந்த பொண்ணு இறந்து போயிடுது கொஞ்ச நாளில். அப்புறம் அந்த பொண்ணை புதைச்சிட்றாங்க. அந்த கல்லறை கிட்ட கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஒரு பையன் வந்து அங்கே படுத்திருக்கான். ஆல்மோஸ்ட் அவனும் இறந்து போயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரியே அவன் தான் அந்த ஊரில் அவன் பைத்தியம் பிடிச்சி இறந்துட்டான். அங்கே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பைத்தியத்துக்கு இன்னொரு பேர் மஜ்னுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இறந்து போகிற பொண்ணு பேர், ஆமாங்க, நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது லைலா மஜ்னுவோட கதை தான். எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெண்டு சைட்லேயுமே அப்படி தான். பட் வந்து 7th செஞ்சுரியில் நடந்த கதை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2021 இருக்கோன்றாங்க. இத்தனை வருஷமாகியுமே இவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிட்டேன். லீவ் அ கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் பை.